ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்ட் மெசேஜஸ் ஃப்ரம் யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு அர்ஜென்ட்டான ஒரு மெசேஜஸ் கொடுக்குறாங்க. 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த குட்டி மினி ட்ரீ. ஓகே, தெரியுதா? பைல் நம்பர் 2 the card, page of cups. Pile number 3 in the white color bracelet. So இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. more than 1 பைல் தாராளமா பார்க்கலாம். ஓகே, ஸோ அதில் வைக்கிறேன். குட்டி மினி ட்ரீ, பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் white color bracelet. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு பிரபஞ்சம் என்ன ஒரு அர்ஜென்ட் மெசேஜஸ் கொடுக்குறாங்க. What is that very quick and urgent message? ஓகே, ஸோ இது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வேர்ட்ஸாக இருக்குது ஃபார் பைல் நம்பர் 1க்கு. ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இல்லையா, நிறைய குழப்பங்கள் இருக்கு, ஒரு தெளிவில்லாமல் இருக்கு. நான் என்ன பண்ணணும், அடுத்து என்ன செய்யணும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு எனக்கு, எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், டைம் எனக்கு கம்மியாக இருக்கு, டைமே பத்த மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர் ரொம்ப பிஸியான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லைனாலுமே என்ன ஒரு வேலையை செய்யறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, எஸ், உங்களுக்கு வந்துட்டு டிவைன் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் சரண்டர். ஓகே, ஸோ ரொம்ப எல்லா விஷயத்தையும் நீங்களாவே வந்துட்டு இது பண்ணாதீங்க. ஓகே, ஒரு சில விஷயங்கள்ல உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்க தான் அதை மாற்றணும்னு நீங்களா எடுத்து போட்டுட்டு செய்யறீங்க. பட் இன் ரியாலிட்டி அது டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ டிவைன் கிட்ட வந்துட்டு சரண்டர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு சம்வேர் நீங்கள் லைஃபோட ஒரு என்ஜாய்மெண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. பிகாஸ் பைல் நம்பர் 1க்கு இப்போ நிறைய தேவையான விஷயங்கள் என்ஜாய்மெண்ட். உங்களோட இன்னர் சைல்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு சப்போர்ட் தேவை, அதுக்கு ஒரு ஆறுதல் தேவை. பட் அது ரொம்ப காயப்பட்டு இருக்கு, இன்னும் காயப்பட்டுட்டே இருக்கு. அண்ட் நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன், என்ன நான் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வச்சிருக்கீங்க. அது வந்து உங்களோட அந்த ஹாப்பினஸ், சந்தோஷங்கள், இந்த விளையாட்டுத்தனம், இந்த குழந்தைத்தனம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு இழக்க வைக்குது. ஸோ யூஆர் மிஸ்ஸிங், நீங்களாவே இல்லை. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, சரண்டர் டு டிவைன். ப்ரேயர் இஸ் மஸ்ட். டெய்லியும் ரெகுலராக ப்ரேயர் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் வெரி குட். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு ஹேபிட்டை கொண்டு வர்றது ரொம்ப நல்லது. உங்களுக்கு டிவைனோட ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும் அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு நம்பிக்கை, ஒரு கிளாரிட்டியும் வந்துட்டு தெளிவும் வந்துட்டு கிடைக்கும். ரைட்? ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக, ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு டிவைன் சொல்கிறது டோன்ட் வரி, டோன்ட் வரி. இது எல்லாமே வந்துட்டு ஸோ ஜஸ்ட் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் தான், மாறும் எல்லாம் அப்படிங்கிறது ஒரு மெசேஜ். ஓகே, அண்ட் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டிவைன் வந்துட்டு ஏதோ ஒரு இப்போ நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு, எந்த ஒரு இதுக்கு அதிகமா திங்க் பண்றீங்களோ அதை சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் வருது. யூ கேன் எக்ஸ்பெக்ட் லைக் நெக்ஸ்ட் ஒரு 3 monthsக்குள்ளரே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, தட் சேஞ்சஸ்.
அண்ட் சி யாரோ ஒருத்தவங்க வந்து உங்க லைஃப்ல இருக்காங்க, பட் ரொம்ப டிஸ்டண்டா இருக்காங்க. ஆனா அவங்க உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, உங்களை ரீச் அவுட் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. அண்ட் தட் பர்சன் இஸ் வெரி இன்ட்யூட்டிவ் பர்சனாக இருப்பாங்க, வெரி குட் வித் இன்ட்யூஷன் அண்ட் வெரி ஸ்ட்ராங்கான ஒரு கோல் ரிலேட்டடான ஒரு நபராக இருப்பாங்க. இந்த நபர் இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மீட் பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் ஆனால் அந்த நபருக்கு உங்களை பற்றின ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக அதை வந்துட்டு பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருக்கக்கூடிய நபர் அவங்க. ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் தட் உங்களோட வரக்கூடிய ஜேர்னிஸில் அந்த நபரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு டிவைனோடைய மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு சொல்ற விஷயங்களே அதுதான். ரொம்ப நீங்களாவே எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்காதீங்க. ஸோ டிவைனோட சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் இருக்கு, ஜஸ்ட் சரண்டர் அப்படிங்கறதான் சொல்றாங்க. ஸோ ஒரு ஜாப் ஆஃபர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜாப் ஆஃபருங்கிறது இட்ஸ் உங்களோட டேலண்ட்டுக்கான ஒரு ஜாபா இருக்க வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ நாளா உங்க டேலண்ட்டுக்கான ஜாப் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு திஸ் டைம் உங்களோட டேலண்ட்டுக்கான ஒரு ஜாப் ஆஃபர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, I'll take this. See, ஐ திங்க் பைல் நம்பர் 1 வந்துட்டு நிறைய ஒரு சின்ன சின்ன மெசேஜஸ் நிறையவே வந்துட்டு இருக்கு. லைக் இது பட் ஆனால் நான் ஓவராலாக வந்துட்டு சொல்றது என்ன அப்படின்னா, டோன்ட் வரி, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எடுக்கிற எந்த டெசிஷனாக இருந்தாலும் பொறுமையாக இந்த டைம்ல எடுங்க. எல்லா பாரத்தையும் ஒன்னா போட்டுட்டு எடுக்காதீங்க. டிவைனோட ஒரு சப்போர்ட் இருக்கு அண்ட் டிவைன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபரை வந்துட்டு கொண்டு வருவாங்க. சம்திங் ரிலேட்டட் டு ஜாப், உங்க லைஃப், உங்க ஸ்டாண்டர்ட் இது சம்பந்தமா. அண்ட் தட் பர்சன், ஒரு பர்சன் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த பர்சன் வெரி நியூவா தான் இருப்பாங்க. அண்ட் வரக்கூடிய ஜேர்னியில தான் நீங்க இனிமேல் புதுசா ஏதோ ஒரு கான்டாக்ட் மூலியமா அவங்களை வந்துட்டு மீட் பண்றதுக்கும் ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ ஸ்டே பாசிட்டிவ். யார் அந்த நபர் என்ன ஏதுன்னு ஓவரா திங்க் பண்ணிட்டு யோசிக்காம உங்களுடைய லைஃபோட ஒரு ஹாப்பினஸ் ஆல்சோ நீங்க என்ஜாய் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வெரி என்ன சொல்றது, ஸ்ட்ராங் மெசேஜஸ் ஃப்ரம் டிவைன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். சரி, ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு டிவைன் சொல்லக்கூடிய, யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் குயிக்லி இந்த டைம்ல. மேபி இந்த மெசேஜ் உங்களுக்கு தேவைப்படலாம். நீங்க இந்த ஒரு சூழ்நிலையில இப்ப இருக்கலாம். உங்க மைண்ட் செட் ஆல்சோ பாஸ்ட் லைஃப் ரிகார்டிங். உங்களோட பாஸ்ட்ல சோஃபார் என்ன நடந்துச்சோ அதை நினைச்சு ரொம்ப இன்னும் வரைக்கும் நீங்க அதை வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட பாஸ்ட்ல என்ன நடந்துச்சோ அதுதான் இன்னைக்கு உங்களை ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சனாக மாத்தி இருக்கு. ஸோ அது உங்களோட கேரக்டர் அண்ட் உங்களோட எதுவுமே வந்துட்டு அது டிஃபைன் பண்ணல. உங்களோட மாற்றத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கு. பட் இப்போ கரண்ட்லயும் சரி, ரீசெண்ட் டைம்ஸ்லயும் சரி, நீங்க ரொம்ப உங்க பாஸ்ட்ல வந்துட்டு அந்த மெமரிஸோட, அந்த ஞாபகங்களோட இன்னுமே அட்டாச் ஆகியே இருக்கீங்க. இந்த வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹாப்பினஸ் இருந்தாலும் கூட அந்த ஒரு கொஞ்சமாவது அந்த பாஸ்டோட தாக்கம் வந்து அந்த ஹாப்பினஸ், சந்தோஷத்தையும் கெடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் அந்த மெமரிஸோட வந்துட்டு நீங்க அட்டாச் ஆகி இருந்தீங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த அனுபவங்கள் தான், நீங்க பட்ட அந்த கஷ்டமான அனுபவங்கள் இன்னைக்கு நீங்க ஒரு உங்களோட வளர்ச்சிக்கும் சரி, நீங்க ஒரு புது விதமா புது பர்சனாக மாறுறதுக்கும் ஒரு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு விஷயம் வந்து யூனிவர்ஸ் 100% சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க நல்லா மாறிட்டு தான் வரீங்க. கம்பேரிட்டிவ்லி பாஸ்ட கம்பேர் பண்றப்போ நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஆனா அந்த மாற்றத்திற்கு அந்த பாஸ்ட்ல நடந்த கசப்பான ஒரு அனுபவங்களும் ஒரு காரணம் தான். அது நடக்கலைன்னா நீங்க இன்னும் மாறி இருக்கவே மாட்டீங்கிறதோ ஒரு விஷயம். ஸோ வாட் எவர் ஹேப்பன், என்ன பாஸ்ட்ல நடந்துச்சோ அதுக்கு நீங்க ஒரு தேங்க்ஃபுல்னஸ் சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுடுங்க அந்த மெமரிஸோட.
ஓகே. ஸோ பிகாஸ் பைல் நம்பர் 2 வந்துட்டு அது என்னதான் நீங்க ஒரு ஹாப்பியா இருந்தாலும் கூட அது ஹாப்பினஸ் முடிஞ்ச உடனே வந்துட்டு நீங்க இந்த நினப்பு கொண்டு வந்துடுறீங்க. ஸோ அப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஓகே. சி இன்ஃபேக்ட் வந்துட்டு நிறைய வாய்ப்புகள் வந்து நீங்க யாரு அப்படின்னு உங்களை காமிக்கிறதுக்கும் சரி, ஒரு சில பர்சன் கிட்ட வந்து நீங்க போல்டா பேசுறதுக்கும் சரி, வாய்ப்புகள் நிறைய வந்துமே நீங்க சொல்லுவீங்க ஓகே நான் இன்னைக்கு போய் பேச போறேன் போல்டா ஸ்ட்ராங்கா. ஆனா அந்த டைம்ல அந்த இடத்துக்கு போன உடனே அப்படியே வீக் ஆயிடுறீங்க, அப்படியே டவுன் கம்ப்ளீட்லி. ஸோ அந்த தைரியம்ங்கிறது வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது, அந்த போல்ட்னஸ் அஃபெக்ட் ஆகுது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் பாஸ்ட் திங். உடனே அந்த அந்த இடத்துக்கு போயிட்டீங்க, அங்கே போயிட்டீங்கன்னா டக்குன்னு உடனே அந்த பாஸ்ட் விஷயங்கள் வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடுறீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் நீங்கள் இன்னும் அதெல்லாம் அட்டாச் ஆகியிருக்கீங்க. ஸோ அதில் இருந்து வெளியே வரணுங்கிறது வெரி ஸ்ட்ராங் அண்ட் குயிக் மெசேஜ் ஃபார் பைல் நம்பர் 2. ஸோ ஏன் இந்த ஒரு மெசேஜ் இப்போ கொடுத்துருக்காங்க டிவைன் அப்படின்னா, பிகாஸ் 2025ல ஒரு சில பேருக்கு இந்த ஒரு காரணத்தால நிறைய வாய்ப்புகள், நிறைய ஒரு வளர்ச்சிகள், நிறைய விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு ரீசனாலே மிஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. 2026ல வந்துட்டு அந்த தப்பை பண்ணாதீங்க அப்படிங்கறதுக்கும் உங்களுக்கு இப்பவே வந்து ஒரு வார்னிங் சைன் மாதிரி, ஒரு குயிக்கான ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் மாதிரி யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு 2026ல வந்துட்டு மோர் ஆஃப் தைரியம் தேவை, போல்ட்னஸ் தேவை. Okay, so see love, angel of love. You can see that love energy எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. See divine is with you. Divine actually ஒரு சில பேர் வந்துட்டு வெரி நீங்க வந்து வெரி குட் வித் மேனிஃபெஸ்டேஷன், நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. டிவைன் யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கையுடைய நபராக இருப்பீங்க. ஸோ வெரி ஸ்ட்ராங் பாண்டிங் உங்களுக்கும் டிவைனுக்கும் யூனிவர்ஸ்க்கும் இருக்கக்கூடியதாக இருக்குது. சரி, உங்களுக்கு வந்துட்டு 2026ல வந்துட்டு லாட் ஆஃப் டிவைன் சப்போர்ட் கிடைக்கும். நிறைய இன்ட்யூஷன் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் வெரி ஸ்ட்ரென்தனான ஒரு எனர்ஜி வந்து காமிக்குது. அண்ட் மோர் ஆஃப் லவ். ஸோ பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ஏன் உங்களுக்கு அந்த பாஸ்ட் விஷயங்களை வந்துட்டு இப்பவே வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, பிகாஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமே லவ்வா இருக்கும். சரி, அந்த லவ் அப்படிங்கிறது நிறைய கிஃப்ட் ரிசீவ் பண்ணுவீங்க, நீங்க உங்களுக்கே நிறைய கிஃப்ட் கொடுத்துக்குவீங்க. அண்ட் ஆல்சோ நிறைய கேரிங், நிறைய லவ் அது அதிகமா வர்றப்போ அதை நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த பாஸ்ட் விஷயங்களை வந்துட்டு ஸ்டாப் பண்ணாதான். அப்படி இல்லைன்னா எவ்வளவு லவ் ரிசீவ் பண்ணினாலும் கூட உங்களால அது முழுமையா என்ஜாய் பண்ண முடியாது. ஓகே, ஸோ 2026க்காக நீங்க ஒரு நியூ லைஃப்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு கவனத்துக்கு கொண்டு வரணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ யூனிவர்ஸோட அர்ஜென்ட் மெசேஜஸ் என்னது? பைல் நம்பர் 3. Okay, you got the strength and hope. See, universe உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்த உடனே you get this line energy. எவ்வளோ ஒரு போல்டான ஒரு எனர்ஜி. அண்ட் there is a hope also. See, you are stronger than you realize. That's a very important message. இல்லையா, நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன்ங்கிறது நீங்க இன்னும் ரியலைஸ் பண்ணல அப்படிங்கிறாங்க. சரி, உங்களோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது மென்டல் ஸ்ட்ரென்த்தை சொல்றாங்க. ஆக்சுவலி வந்துட்டு பைல் நம்பர் 3 வந்துட்டு நீங்க வந்து ஒரு எமோஷனல், நான் ரொம்ப எமோஷனலி வீக்ப்பா, நான் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படி சொன்னாலும் கூட உங்களோட கம்பேக் எவ்ரி டைம் ஸ்ட்ராங்கரா தான் இருந்திருக்கு. எவ்ரி டைம் நீங்க டவுன் ஆனீங்க அப்படின்னா திருப்பி யாரோட உதவியும் இல்லாம நீங்களாவே உங்களை சப்போர்ட் பண்ணி மேலதான் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ யூ ஆர் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன். ஸோ உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அந்த டைமிங் வந்துட்டு கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. பட் நீங்க தைரியமாக ஜஸ்ட் லைக் திஸ் லயன் ஒன்ஸ் அகெயின் நீங்க மீண்டு எந்திரிச்சு வந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் மாற்ற முடியும். யூ ஷுட் லீட் யுவர் லைஃப். அதுதான் பாயிண்ட். உங்க லைஃபை நீங்க லீட் பண்ணுங்கன்னு அர்த்தம்.
மற்றவங்க ஒப்பீனியன் சொல்றாங்க, மற்றவங்க ஐடியாஸ், அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, இந்த தாட்ஸ் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. நான் இதை செஞ்சா அவங்க தடுப்பாங்க, இது பண்ணுவாங்கன்ற ஒரு தாட்ஸ் நிறைய தடங்களை உருவாக்குது, உங்களோட கிளாரிட்டி இல்லாம வந்துட்டு இருக்குது. ஓகே, your inner strength will help you overcome obstacles. கண்டிப்பா. ஸோ நான் தான் சொன்னேன்ல முன்னாடி, நீங்க பிசிக்கலி ஸ்ட்ரென்த்தா இருக்கிறத விட நீங்க வந்து மென்டலி பயங்கர ஸ்ட்ரென்த் அண்ட் உங்களோட இன்னர் செல்ஃப் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் ஜென்ரலி பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். நீங்க என்ன ஒரு சைனாக இருந்தாலும் சரி, இட்ஸ் நாட் லைக் ஃபயர் சைன் வாட்டர் சைன் கிடையாது. நீங்க என்ன சைனாக இருந்தாலும் சரி, ஃபைட்டிங் ஸ்பிரிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு சரி, உங்களுக்கு வந்து இன்னும் எவ்வளவு பார்த்தாச்சு, எவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு லைஃப்ல எனக்கு ரொம்ப டார்க்னஸா இருக்கு, அதுல இருந்து ஒரு வெளிச்சம் கிடைக்காதா அப்படின்ற ஒரு ப்ரேயர்ஸ் நிறைய இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், வாட் எவர் இப்ப என்ன ஃபேஸ் பண்றீங்களோ அது எல்லாமே வந்துட்டு நிரந்தரம் கிடையாது. ஓகே, ஸோ கண்டிப்பா உங்களோட லைஃப் சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் ஜஸ்ட் ஸ்டே ஸ்ட்ராங் அப்படிங்கறத சொல்றாங்க. அண்ட் மோர் தேன் தட் வந்துட்டு உங்க லைஃபை நீங்க லீடு பண்ணுங்க. ஜஸ்ட் லைக் திஸ் லைன். சரி, யூனிவர்ஸ் வந்துட்டு இது வந்து ரொம்ப ஒரு குயிக்கான ஒரு அர்ஜென்ட் மெசேஜஸ் சொல்றாங்க அப்படின்னா, பிகாஸ் இந்த டைம்லயும் சரி, வரக்கூடிய டேஸ்லயும் சரி, கண்டிப்பா இது ரொம்ப தேவை. மேபி பைல் நம்பர் 3 நீங்க ரொம்ப டவுன் ஆகியிருக்கலாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட, ஒரு எல்லா ஹோப்பையும் இழந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு டோன்ட் வரி அப்படிங்கறது தான் ஒரு மெசேஜாகவும் வருது யூனிவர்ஸ். See, once again, can you see இங்கேயுமே வந்துட்டு angel of strength, இங்கேயுமே you can see the lion. You can see ரெண்டு இடத்துலையுமே வந்துட்டு அந்த lion energy ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. ஓகே, ஸோ அட்டாச்மெண்ட், ஐ திங்க் பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அட்டாச்மெண்ட் இஸ் அ பிக்கெஸ்ட் ப்ராப்ளமா இருக்கும் உங்களுக்கு. எதுலயும் அட்டாச்மெண்ட், அடிக்ஷன். ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுவே ரிப்பீட்டடா வந்துட்டு அதோடய அட்டாச் ஆகுறீங்க. அது ஒரு பொருளா இருக்கட்டும், இல்லை ஒரு நபரா இருக்கட்டும், ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு ஓகே அப்படின்னா அது நல்லதா கெட்டதா, அதனால என்ன நடக்குதுங்கிறத தாண்டி ஓவர் அட்டாச் ஆகுறீங்க. ஒரு சில பேருக்கு வந்துட்டு இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி தனியா நின்று ஒரு சில விஷயங்களை உங்களால பண்ண முடியாததுக்கு இந்த ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ இப்போ கரண்ட்லி நீங்க எந்த விஷயத்தோட யாரோட ரொம்ப ஓவரா வந்துட்டு அட்டாச் ஆகியிருக்கீங்களோ கவனத்துக்கு கொண்டு வரணும். ஒரு சில பேருக்கு அவங்க தான் உங்களுக்கு ஒரு டார்க்னஸா இருக்காங்க, அவங்க தான் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா இருக்காங்க. இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க இந்த ஒரு போல்ட்னஸா வர்றதுக்கு இவங்க ஒரு தடையா இருக்காங்க. மேபி நீங்க அவங்க சொல் பேச்சு கேட்டுட்டு அவங்களோட ஒப்பீனியன்ஸ், அவங்க ஐடியாஸ் எடுத்துட்டு இருக்கிற நபரா இருந்தா கேர்ஃபுல். திஸ் இஸ் கிளியர்லி அ வார்னிங் சைன். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஒரு டேக் திஸ் லைன் எனர்ஜி வெரி ஸ்ட்ராங் அண்ட் திஸ் அட்டாச்மெண்ட், இதுல இருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்துட்டு நீங்க லைஃபை, உங்களோட வாழ்க்கையை நீங்க லீட் பண்ண முடியும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி லைஃபை மாற்ற முடியும். தெர் இஸ் அ ஹோப், வாய்ப்பு இருக்கு, தெர் இஸ் அ ஹோப். பட் அட்டாச்மெண்ட் நீங்க தான் வந்து அதை சரி பண்ணணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. ஸோ 3 பைல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. எல்லாமே காமனான ஒரு மெசேஜ். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு. நன்றி.